எல்லாம் மூஞ்ச பாக்குற மாதிரி பார்த்தா
உலகம் பிறக்கும் ஒத்துமையான பெண் பிறந்தேன். அகிலம் பிறக்கும் அன்னையான பெண் பிறந்தேன். சக்தி உமா பார்வதியாக பிறந்து சிவபெருமானை மனமுடித்து இதோ ஒரு நாள் ஒரு தினத்தன்று சிவனுக்கு சக்திக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. சிவன் பெரிதா சக்தி பெரிதா, ஆண் பெரிதா பெண் பெரிதா, நீ பெரிதா நான் பெரிதா என்று சொல்லி சிறிய சண்டை பெரிதானது. உமா பார்வதி ஆத்திரமடைந்தார். நான் என்ற அகந்த ஆண்களுக்கு நான் என்ற கருவுமா அப்படி என்று சொல்லி அடையை சென்று சொல்ல, எப்பொழுது என்னை கட்டிய கலன் என்று பாராமல் ஆட என்று பாராமல் அடையை சென்று சொன்னாயோ, இன்று முதல் இடது பாகத்தை விட்டு ஓராண்டு காலம் மலையாளத்திலே மலையாள சக்கமாக போக என்று சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படி சாபத்தை கொடுத்ததுனால இந்த மலையாள காளி இன்னைக்கு இந்த மலையாள தேசத்துல நானு மலையாள சக்கமாக பிறந்து இதோ பச்சை படங்களை பால்வடி தும்பை சுட்ட படம் பால் பட்ட அப்பா பச்சை படங்களை பால்வடி தும்பை சுட்ட படம் சொல்றது தும்பை மழைக்கால சில்லாம முருக்காட்டு கடிப்பேன், கரிகால சில்லாம கருமாட்டு கடிப்பேன், காலையில வந்த படம் பச்சரிசி சாதப்படா, எனக்கு யானையில வந்த படம் எல்லரிசி சாதப்படா, 1000 கிலோ விட்டு அடித்தொண்டால் அணியாத பாவி, 1000 கிலோ விட்டாலும் இந்த சண்டாளி தொண்டை அணியாத பாவி. இன்னைக்கு மலையாள தேசத்துல மலையாள சக்கரமாக பிறந்து மலையாளம் போனவன் மாயாவத்தை கத்தவன் கொல்லிமலை போனவன் கோடி வித்த கத்தவன் 10 கரங்களோடு ஒரு கையில ஈட்டி ஒரு கையில கிங்கினி ஒரு கையில கபாலம் ஒரு கையில திரிசூலம் ஒரு கையில வில்லம்பு இப்படி சொல்லக்கூடிய 10 கரங்களுக்கு 10 ஆயத்தோடு பிறந்து ஆங்கார பசியோடு இருந்தாலும் என்னைக்கோடு யாரோ தவம் இருக்கிறாங்க. அது முன்னாயிடுச்சு. என்னைக்கோடு யாரோ தவம் இருக்கிறாங்க யார் என்று தெரியவில்லை. பத்திரகாளி தாயே தாயே மலையாளக்காளி மலையாளக்காளி என்று சொல்லி தன்னுடைய தசைகளையே அறுத்து ஏகத்திலே போட்டு என்னைக்கு ஒரு தவம் இருக்கிறாயே, ஆனா என்ன வர வேண்டுமாடா என்னுடைய என்ன வர வேண்டுமோ கேளு, உன் தாயம் தான் கேட்கிறேன். என்ன வர வேண்டுமோ உன் தாயாகப்பட்டவர் திரும்ப கொஞ்சம் ஏங்க சீக்கிரம் போருக்கு வேற போய் அடிச்சு வாங்கணும். என்ன வர வேண்டுமோ கேளு, தயங்காம என்ன இடத்துல கேட்கிறேன். நானே ஆட வேண்டும். இந்த 30 கோடி அவர்களுக்கும் நானே ஆண்டு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் எந்த ஒரு ஆண்கள் கைவிலையும் சாகக்கூடாது. அப்பேற்பட்ட வரம் தர வேண்டும். சாகாத வரம், வேகாத உடல், அறியாத செல்வம், போகாத உயிர், நித்திய தத்துவம் அத்தனை வர வேண்டும் என்று கேட்கிறாய். மகனே, இதோ உனக்கு நான் வரம் கொடுப்பதா இருந்தால்
உனக்கு நான் வரம் கொடுப்பதாக இருந்தா இந்த தாய்க்கு இந்த ஜக்கமாவுக்கு நீ என்ன கொடுப்ப? எது கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். அப்படியா? என்ன கேட்டாலும் கொடுப்பியா? எனக்கு இதோ நரபலி வேண்டும். நரபலி தானே என்னுடைய நாட்டுல என்னுடைய நிகழ்நகரியில எத்தனையோ பொண்டி முடவன் கூடு குழு எத்தனையோ இருக்குது. உனக்கு எத்தனை காவு வேணும்? மகனே, கோழிக்காவை அன்றாடு மக்கள் தராங்க, ஆட்டுக்காடா அன்றாடு மக்கள் தராங்க, எருமக்காடா அன்றாடு மக்கள் தராங்க. நான் மனிதக்காவு அதாவது நரபலி வேணுங்கிறேன். நரபலிக்கு என் நாட்டில் இருக்கக்கூடிய பொண்டி முடவை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கொண்டு பலி கொடுக்கிறமா மகனே, எனக்கு பலி கொடுப்பதா இருந்தா இந்த கூன் குருடு செவிடு பொண்டி முடவை இதெல்லாம் எனக்கு செல்லாது. ஒரு பலியா இருந்தாலும் நிறபலியா இருக்கணும். நரபலி நிறபலியா இருக்கணும். எப்படி தெரியுமா? இதோ அழகுல சிறந்தவன், ஆற்றுல சிறந்தவன், குணத்தில சிறந்தவன், அரக்கர் குணத்துல பிறந்திருக்கணும், இளவரசனா இருக்கணும். உண்மைதான். இப்படி அப்படிங்க பாரு, தாய்க்கு தலைமகனா இருக்கணும். மின்கரு பின்கரு தடுத்திருக்க கூடாது. அப்படி அழகு வாய்ந்த மகனை கொண்டு வந்து இந்த மலையாள சக்கமாவுக்கு பலி கொடுத்தா ஒருத்திக்கு ஒரே மகன், ஒருத்திக்கு ஒரே மகன், களப்பிள்ளையா இருக்கணும். பலி கொடுத்தியானால் அப்படி ஒருத்திக்கு ஒரே மகனா இருந்தவன் ஒரு பிள்ளை போய் கேட்டா எந்த தாயாவது கொடுப்பாருங்களா? மகனே, கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்ங்கப்ப ஓரலாம் போய் சொல்ல நான் சொல்லுகின்ற தத்துவத்துல நீயே புரிஞ்சுக்குவ. அரண்மனை போறதுக்கு முன்பதாக பலி கொடுத்தாலாச்சு, இல்லை என்றால் ஆங்காரக்காலி உன்னையே பலி எடுத்து விடுவேன். ஜாக்கிரதை. போய் வா. நீ கேட்ட பலிய கொண்டு வந்து கொடுத்து விட்டு நான் கேட்டவத்தை பெற்று கொள்கிறேன். அப்படியே வருகிறேன். திருவிழாவத்தை நானே ஆட வேண்டும். அப்படி ஆடுவதாக இருந்தா இந்த தாய் சொன்னாலே ஒருத்திக்கு ஒரு பிள்ளையா இருக்கணும், அதுக்கு தாய்க்கு தலை பிள்ளையா இருக்கணும். அப்ப இருக்கு பிள்ளையை பறி கொடுத்தா நீ கேட்ட ஒருத்தர் சொன்ன அந்த சண்டாளி அதுக்கு இந்த ஊர்ல போய் எத்தப்ப தாய் பிள்ளைக்கார தரப்போறாங்க. அதனால என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரே ஒரு மகன் தலப்பிள்ளை, அவனைய பழிபடுத்தி இந்த மரத்தை பெற்று இந்த சர்வலோகத்தை நானே ஆள வேண்டும். குறிப்பிட்டு போகலாம். பள்ளிக்கு சென்று பாடகர்கள் தலைமை திரும்பி வந்து விட்டானா? எங்கே சென்றான்? பிள்ளை வந்தது வராததுமாக என் மகனை கேக்குறீங்க. என்னங்க ஆச்சு? தெய்வலோகம் போனீங்க, தேவரை சிறப்பிடிக்கிறீங்க, தேவரத்தை வர வாங்குற. நீங்க எங்க வர என்னங்க வர வாங்குறீங்க? வர வாங்குறது எப்படி? சென்று அந்த பரமேஸ்வரத்தை வர கேட்கும் போது பார்வதிக்கு பரமேஸ்வரனுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த பார்வதி காலியாகும் மாசானை எனக்கு போய்விட்டார். அந்த பரமேஸ்வரன் பார்வதி சாபம் கொடுத்ததால பரமேஸ்வரன் வர கொடுத்தால் பலிக்காது, சுடுகாட்டுக்கு சென்று அந்த சக்கராயுதத்திலே வரத்தை வாங்கிக் கொள் என்று பரமேஸ்வரன் சொல்ல மாசான எல்லைக்கு அந்த அந்த காரியாவை போனீங்க. அவள் கேட்டா ஒருத்திக்கு ஒரே மகனா இருக்கணும், அது தாய்க்கு தலைப்பிள்ளையாக இருக்கணும், அசூர குலத்துல பிரதமனா இருக்கணும். அப்பேற்பட்ட பாடகனை கொண்டு வந்து பலி கொடுத்தால் நீ கேட்டவருக்கு தருவேன் என்று அந்த தாய் கூறிவிட்டாள். அதனால வந்து என்ன காரணம்? நம்முடைய பிள்ளை நம்மளுடைய வக்கரகேது அந்த காளிக்கு பலி கொடுத்து இந்த சர்வலோகத்தை நானே ஆட வேண்டும். நம்ம மகனை வக்கரகேத காளிக்கு பலி கொடுத்து இந்த சர்வலோகத்தை நானே ஆடணும். இந்த உலகத்தையே ஆள போறீங்களா? ஒரு தேவரை சிறைப்படுத்திய காதலி என் மகனை பலி கொடுத்து இந்த மட்டுலகா
இந்த தாய்க்கு தலை பிள்ளை இன்னைக்கு தாலிக்கு பழையாதா என் மகனை பலி கொடுத்து இந்த மண்ணு லோகத்தை அப்படியே ஆளணுமா? வாழைக்கு ஒரு முறை போல தாய்க்கு தலைப்பிள்ளைய ஒரே மக வக்கரகேடு பட்டுதான் இருக்கிறான். அவனையும் பலி கொடுத்து இந்த மண்ணு லோகத்தை ஆளணும்னு என்னங்க நம்மளுக்கு விதி? தேவையில்லை. என்னுடைய லட்சியம் நீங்க இங்கே இருங்க. மக பாடசாலைக்கு போயிருக்கிறான். என் மகனை நான் போய் கூட்டிட்டு வரேங்க. சீக்கிரம் போ. கண்ணே திரும்ப பாடாத திருமுகம் வாடி இருக்குது, சோறாத திருமுகம் சோர்ந்து இருக்குது. என்னமா ஆச்சு உனக்கு? மகனே, உன்னை பாடசாலைக்கு தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? கண்ணே நீ தாய்க்கு நீ தலப்பில்லை.
தந்தையாரகப்பட்ட எரிகண்டா சோரே தேவாதி தேவர்கிட்ட வரம் என்று வாங்குவதற்கு போனாரு. போன இடத்துல தாய்க்கு தலை பிள்ளையாக, வாழைக்கு ஒரு குலை போல் தாய்க்கு தலை பிள்ளையாக, கல்வியில் சிறந்தவனா இருக்கணும், ஆற்றல் அறிவுல சிறந்தவனா இருக்கணும், முன்கரு பின்கரு தரிக்காதவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியேப்பட்ட குழந்தையை எனக்கு பலி கொடுத்தாலே நான் நீ கேட்கின்ற வரத்தை கொடுக்கிறேன்னு காளியா தேவி உரைக்க தந்தையாரு என்ன செய்தார் தெரியுமா? காளி தேவி கேட்டது போல பிடிந்தா வீரமா காளிக்கு உன்னை பள்ளிக்கு அழைத்து கொண்டு போறாரப்பா. நான் பாடசாலையில நான் கட்டை கிளம்பி சென்று படித்ததே தாயே. மகன்கிட்ட கோவமா பேசாதீங்க, பொறுமையா பேசுங்க, கோவமா பேசாதீங்க பையன்கிட்ட. என் தந்தை எடுத்து நான் எடுத்து சொன்னா என் தந்தை கேட்பா, என் தந்தை எடுத்து நான் சொல்லி பாக்குறேன். ஆகட்டப்பா அப்பா கிடைக்காது தந்தையே ஆகட்டும். சாகவா நாட்டு வருங்க, உங்களுக்கு இந்த நாடு நகர்ந்து வேணுவதற்காகவே என்ன பணிக்கு அனுப்புறீங்கிற இது நாயப்பா கிடைக்காது. கரி தொடிக்கிறான், காவிரி நீந்தான், இது யாராலும் தொடிக்க முடியாது. உன்னை பணிவெடுத்து அந்த காலியாதிக்கு நான் கேட்ட மறுத்து பெற வேண்டும். இந்த அகில உலகத்தை நானே ஆள வேண்டும். அப்ப நீ பழிக்கு இப்ப வர போறியா இல்லையா? வருக ஆவேண்டை காலு வந்தால் ஆடையை பூடி வெல்லும், போயண்டை காலு வந்தால் உழைக்கடை காலு குத்துவா. கரிய துடைக்கலாம் காவிரி நீந்தலாம், விதியை துடைக்க வேந்தனை ஆகாது, யாராட முடியாது. அப்பா ஆகட்டும், தாங்கள் ஆசையே என்னுடைய கட்டளை. அப்படியா? புறப்பட்டு போகலாம். அதுக்கு தாயிலும் போய்விட்டு வா, காலியாதிக்கு பணிவெடுக்க வேண்டும்.
கடைசி முறையாக நான் காளிக்கு பலியாவரே, காளிக்கு பலியாகிறடா. கடைசி முறையாக என் தாயுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு நான் வீடு வருகிறேன் அப்பா. தாயுடைய முகத்தை பார்த்துட்டு அதை சீக்கிரம் வர வேண்டும். போயிட்டு வா போ. பாப்பா அம்மா, ஐயோ அவனி சாதாமா நீ பிறந்தா ஐயோ அம்மா மாட்டு வந்து விட்டானுங்க. செய்தியை காதாடி கேட்க கூடாதுன்னு சொல்லி நான் சாவதற்கு முன்பதாகவே உன் உயிரை நீயே மறுத்து கொண்டாயே தாயே. அப்பா தந்தையே வாடா பாருங்க. அதே விளாசனா எந்திரிச்சு அரண்மனைக்கு போடி. அப்பா என் தாயாகப்பட்டவர் மாட்டு மறந்து விட்டார் அப்பா. பெத்த மகனை பழிவடுத்து நாம உயிரோடு வாழ்வதா? அவனுக்கு முன்னவே நாம கண்மூடி விட்டா அவன் கையால கொள்ள வைத்து விடான்னு போய்விட்டாயே. ஆமா அப்பா பாருங்க, காலைக்கு நான் பலிக்கு வரேன். பலிக்கு வரதுக்கு முன்பதாக என் தாயை நான் தகனை செய்து விட்டு நான் காலைக்கு பலிக்கு வரப்பா. அப்படியா? ஆகட்டும். உன் தாயை தகனை செய்து விட்டு சீக்கிரம் பலிக்கு வர வேண்டும். படி வளர்த்து இந்த நாட்டின் ஆண்டே தீரணும். எவன் வந்து தடுத்தாலும் ஒருபோது நிற்க போறதில்லை. ஆகட்டும், சீக்கிரம் தாயை தகனை செய்து விட்டு ஆணையிடுங்கள். காலி போய் போகலாம். காலிக்கு பலி வருகிறேன். அப்படியா? ஆகட்டும், புறப்பட்டு